வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டியோட பேசிக் ஃபார்முலா பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ராபபிலிட்டியோட பேசிக் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, லோயர் ஸ்கூல்லேருந்து ஹையர் ஸ்டடீஸ் வரைக்கும். தட் மீன்ஸ் 9த் ஸ்டாண்டர்ட்லேருந்து வச்சுக்கோங்களேன். 10த், 11த், 12த், யூஜி அண்ட் பிஜி அதுக்கு மேல ஹையர் ஸ்டடீஸ் இருந்தாலும், இந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலா எல்லா இடத்துலயுமே நம்ம ரியல் லைஃப்ல கூட நம்ம அப்ளை பண்ண போறோம். என்னது? ப்ராபபிலிட்டி பேசிக் ஃபார்முலாஸ். ப்ராபபிலிட்டி ஃபார்முலாஸ். ப்ராபபிலிட்டிக்கு நம்மளுக்கு மெயினாக என்ன வேணும்னா ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வேணும். ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி நடக்கும். ஏதோ ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டிங்கிற பேஸ் நடக்கும். அது திறமை நம்ம ரியல் லைஃப்ல இருக்கிற விஷயம் கூட இருக்கலாம். அதுக்கு ஈவெண்ட்ஸ் வேணும். ஏங்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் அண்ட் பிங்கிற ஒரு ஈவெண்ட்ஸ். மேபி 2 இன்டர்செக்ட் ஆகலாம். இந்த இன்டர்செக்டாக கூட இருக்கலாம். 2 ஈவெண்ட் தான் இருக்கணும் இல்லை, மேபி நிறைய ஈவெண்ட் இருக்கலாம். சரிங்களா? நிறைய ஈவெண்ட் இருக்கலாம். பட் நம்ம சாம்பிளுக்கு 2 ஈவெண்ட் வச்சுட்டு போகிறது பழக்கம். அதனால் நான் 2 ஈவெண்ட் வச்சுக்கிறேன். அது மேபி இன்டர்செக்ட் ஆகலாம், ஆகாட்டி போகலாம். அது எப்போ இன்டர்செக்ட் ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். இது சாம்பிள் ஸ்பேஸ். சரிங்களா? இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் ப்ராபபிலிட்டியோட மீனிங் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு அந்த ஈவெண்ட்ஸில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது டிவைடட் பை இது ஏ என் ஆஃப் ஏ. ஓகே, அந்த ஈவெண்ட்ஸில் கரஸ்பாண்டிங் ஈவெண்ட்ஸில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது டிவைடட் பை என் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் பாசிபிள் டிவைடட் பை total number of possible. Okay, number of possible divided by total number of possible. இதுதான் ஒரு ப்ராபபிலிட்டியோட பேசிக் ஃபார்முலா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் வேல்யூஸ் தான் இருக்கணும், அல்லது ஈக்குவல் 0 இருக்கலாம். அதனோட ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1க்குள்ளே தான் இருக்கணும், இல்லை 1க்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை விட வெயின் இம்பார்ட்டன்ட், எத்தனை ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதனோட ப்ராபபிலிட்டி நம்ம டிவைட் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். அதனால் அந்த 1ஓட டிவைட் தான் இருக்கும். மேக்ஸிமம் சம்டேஸ்ல நம்மளுக்கு என்ன தான் இருக்கிறது, எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை ஈவெண்ட்டையும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஆட் பண்ணால் அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? சம் ஆஃப் த வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ங்கிற சாம்பிள் ஸ்பேஸ் சொல்லிட்டோம். அப்போ பி ஆஃப் எஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருந்ததுன்னா 1 வரும். அதே மாதிரி எந்த ஸ்பேஸுமே இங்கே நடக்கல, வெறும் எம்டி செட். இதுக்கு பேர் என்ன? எம்டி. நோ ஈவெண்ட்ஸ். நோ ஈவெண்ட்ஸோட வேல்யூஸ் என்னன்னா 0. இது ரொம்ப ரொம்ப பேசிக் ஐடியா. 1 2 3 4 5 6. இப்போ 7th ஃபார்முலா கொடுக்குறேன். இப்போ ஏ பாருங்கிறது என்ன சொல்கிறோன்னா காம்ப்ளிமெண்ட். ஏ பாருங்கிறது என்ன? காம்ப்ளிமெண்ட். அப்போ பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. சதன் பி ஆஃப் ஏ இங்கே இருக்கிற ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சா இதுக்கு பேர் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ பாருங்கிறது இதுக்கு வெளியே இருக்கிற ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். இதுக்கு வெளியே என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்குதோ அத்தனை வேல்யூஸ்க்கும் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கும். உள்ளுக்குள்ளே இல்லாமல், இந்த உள்ளே இல்லாமல் வெளியே என்ன இருக்குதோ அதை கண்டுபிடிக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் அந்த ப்ராபபிலிட்டி சம்மேஷனுக்கு வந்துடும். அதாவது என்னன்னா ஏ யூனியன் ஏ பார் ஈக்குவல் டு என்ன? எஸ்ன்னு வரும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. இது ஒரு பேசிக் ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க? அடிஷனல் ப்ராப்பர்ட்டி, அதாவது யூனியன் ப்ராப்பர்ட்டி. அடிஷன் தியரம் பேர் இதுக்கு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் டயக்ராம் ட்ரா பண்ணது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி எதுவுமே காமன் வேல்யூ இல்லை. அதனால் இங்கே 0 ஆயிடும். எப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிடைக்காது, ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து ஏவும் ஒரு ஈவெண்ட் பியும் ஒரு ஈவெண்ட்டு, எப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் சொல்லிக்கிறாங்க. எய்தர் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்ததுன்னா, அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் என்னன்னா ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன இருக்கணும்? எம்டியாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிற வேல்யூஸ் என்ன கிடைக்கும்?
0 மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி, தட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்டாக இருந்ததுன்னா, இண்டிபெண்டன்ட் ஈவெண்டாக இருந்ததுன்னா அதனோட ப்ராபபிலிட்டி என்ன ஆகுன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் என்ன நடக்குன்னா பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பின்னு வரும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அடிக்கடி யூஸ் பண்ணுற ஐட்டம். 10th ஃபார்முலா இஸ் 11th ஃபார்முலா. சி மியூச்சுவலி இன்க்ளூசிவ், இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிக்கிறேன். அதே வந்து மியூச்சுவலி இன்க்ளூசிவ்னு என்ன ஆகும், எக்ஸ்க்ளூசிவ் பதிலாக மியூச்சுவலி இன்க்ளூசிவ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி செட். இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி செட் அப்படின்னு என்னவா இருக்கலாம், மேபி இண்டிபெண்டன்ட் கேஸாக இருக்கலாம், ஆர் இஸ் அ நார்மல் கேஸாக இருக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி சம் வேல்யூஸ் கிடைக்கலாம். ஓகேங்களா. அப்போ இது ஒரு 11th, இது வந்து 12th கான்செப்ட். சரி, அடுத்தது எக்ஸாக்ட்லி ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸாக்ட்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னால் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ஐ யூனியன், அதாவது A1 யூனியன் A2 யூனியன் A3 யூனியன் டாட் 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 யூனியன் AN ஈக்குவல் டு எஸ்ங்கிற செட் இருக்கும். பட் தயர் இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் வந்து எம்டியாக இருக்கும். ஓகே, பேர் ஆஃப் தட் இயர்ஸ் இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் என்ன இருக்கும், A1 யூனியன் A2, அதாவது இன்டர்செக்ஷன் சொன்னால் இன்டர்செக்ஷன் அதனோட வேல்யூ என்னவாக இருக்கும், எம்டி செட்டாக இருக்கும். எம்டி செட்டாக இருக்கும். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு வந்து என்ன, எக்ஸாக்ட்லி அண்ட் மியூச்சுவலி எக்ஸாக்ட்லி அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஓகே, அதனோட யூனியன் போட்டால் எஸ் கிடைக்கும், பட் இன்டர்செக்ஷன் போட்டால் என்ன கிடைக்கும், எம்டி செட் கிடைக்கும். சப்போஸ் இப்படி ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸு, இங்கே இருக்க எல்லா கவர் ஆகிற வேல்யூஸ் இப்படி வருதுங்க. எம்டி செட்டுங்கிறது வந்து என்னாவது நிறைய ஈவெண்ட்ஸ் வருது, A1 A2 A3. சம் புக்கில் பார்த்தீங்கன்னா E1 E2 E3 வந்து நோட் பண்ணுவாங்க, சம் புக்கில் பார்த்தா A1 A2 நோட் பண்ணுவாங்க. இது எல்லா எலிமெண்ட்ஸும் கவர் பண்ணுவோம், பட் காமன் வேல்யூஸ் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது இது எல்லா யூனியன்ஸ் சேர்த்தும் போது என்ன ஆயிடுது, எஸ்என் கிடைச்சது. ஓகே, அப்போ இது A1 A2 அப்படிங்கிற வேல்யூஸ் போட்டு எல்லா இதையும் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எஸ்ன்னு கிடைச்சது. இது மாதிரி இருந்ததுன்னா எக்ஸாக்ட்லி ஈவெண்ட் பேர். பட் இன்டர்செக்ஷனுக்கு தான் இல்லை, அப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாக்ட்லி ஈவெண்ட் பேர். இது பேர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெபினிஷன், ஆர்தர் டெபினிஷன். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பேசிக் ஃபார்முலா. இதுலேருந்து அடுத்தது என்ன ஃபார்முலா வருதுன்னு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்னென்னா, ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், அந்த நடந்ததுலேருந்து இன்னொரு ஈவெண்ட் பாசிபிள் என்ன அப்படிங்கிற பார்க்குறது தான் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்னென்னா, ஒரு 2 பேக் இருக்குது, 2 பேக்கில் பால் எடுக்கிறோம். ஸோ அது ரெட் பாலாக இருந்தால் என்ன, 2 பேக்கில் மேபி இது ரெட் பால் 10 இருக்கலாம், பிளாக் பால் 8 இருக்கலாம், இதுலேயும் ரெட் பால் 8 இருக்கலாம், 10 இருக்கலாம். ஓகேங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 பேக் எடுங்க, பால் எடுங்க ஏதோ ஒரு 2 பேக்லேருந்து அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி. பால் எடுக்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி முடிஞ்சிச்சு, அதில் பர்டிகுலராக ரெட் பால் எடுக்கிறது அனதர் கான்செப்ட். இந்த மாதிரி ஐடியாவில் வர பேர் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. அந்த மாதிரி 2 டபுள் ப்ராபபிலிட்டி உள்ளுக்குள்ளே நடக்கும், உள்ளுக்குள்ளேயே இன்னொன்று ஆல்ரெடி ப்ராபபிலிட்டி கேஸ் போயிட்டு இருக்கும், திரும்ப அந்த ப்ராபபிலிட்டிக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேக்கு செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு பால் எடுக்க வரும், அது ஒரு ப்ராபபிலிட்டி ஆயிடுது. அதுக்குள்ள பர்டிகுலராக ரெட் பால் எடுக்கணும் போது இஸ் அனதர் ப்ராபபிலிட்டி. அந்த மாதிரி கேஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறதா வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் ஈவெண்ட்டை பொறுத்து நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிவன் பி, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுவாங்க. அதோட ஃபார்முலா என்ன, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பி நோட் பண்ணுவாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பி ஆஃப் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அப்படின்னா மீனிங் என்ன, இந்த பிங்கிற வந்து எம்டி செட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தானே ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட் 0ன்னு வரும். அப்போ வந்து இந்த பிங்கிற செட்டு இஸ் நாட் இஸ் அ எம்டி செட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஆல்ரெடி எத்தனை ஃபார்முலா முடிஞ்சிருக்குதுங்க, 13 ஃபார்முலான்னு, இது 14வது ஃபார்முலா. ஓகே, இந்த 14வது ஃபார்முலா ஸ்பெஷல் கேஸ் ஃபார்முலா என்ன நடக்குது அப்படின்னா, சப்போஸ் ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும், ஏ அண்ட் பி ஆர் டிபெண்டன்ட் ஈவெண்ட் தான் இது ஃபார்முலா. ஏ அண்ட் பி ஆர் டிபெண்டன்ட்னா இந்த ஃபார்முலா. இண்டிபெண்டன்ட் என்ன ஆகும், ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எப்படின்னா பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பி
டிவைடட் பை பி ஆஃப் பிவின்னு வரும். இந்த டேர்ம் கட் ஆயிடும். அப்போ இண்டிபெண்டன்ட் ஈவனாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டிஷனல் ப்ராபர்ட்டி 3 ஃபார்முலா வருது. ஏபிஆர் டிபெண்டாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா. அதே மாதிரி ஏ பி ஆர் இண்டிபெண்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா. இண்டிபெண்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஓகே, அப்போ இன்னொன்று என்னது, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருந்தால் என்ன ஃபார்முலா வரப்போகுது, ஆல்ரெடி 0 சொல்லிட்டோம்ல. அப்போ ஏ கிவன் பி ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா அப்போ இது 16th ஃபார்முலா. ஏ பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இது கண்டிஷனல் ப்ராபர்ட்டியோட ஃபார்முலா. இந்த கண்டிஷனல் ப்ராபர்ட்டி இருந்தது நம்ம டோட்டல் ப்ராபர்ட்டி அண்ட் பேஸ் தியரம் நம்ம இது பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு +1 மெட்ரிக்காக இருந்தாலும் சரி, இல்லை சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இந்த டோட்டல் ப்ராபர்ட்டி அண்டு ஆல்சோ பேஸ் தியரம் பேஸ் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, பிஇ எம்இ கூட இந்த பேஸ் தியரம் டோட்டல் ப்ராபர்ட்டி கொஸ்டின் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. சரி, அப்படின்னு என்ன சார் டோட்டல் ப்ராபர்ட்டி, டோட்டல் கண்டிஷனல் ப்ராபர்ட்டி? ஆக்சுவலாக டோட்டல் கண்டிஷனல் ப்ராபர்ட்டினா இந்த டோட்டல் ப்ராபர்ட்டி ஆக்சுவலாக கண்டிஷனல் ப்ராபர்ட்டி பேஸ் பண்ணி வரணும். நான் போட்டுக்கிறேன் இந்த டோட்டல் ப்ராபர்ட்டியோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இன்னொரு எழுதியதாக இது என்ன ஃபார்முலா, டோட்டல் ப்ராபர்ட்டியோட ஃபார்முலா. டோட்டல் ப்ராபர்ட்டின்னு என்ன, அப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். சரி, ஒரு சின்ன ஈவெண்ட் இல்லை, ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துட்டா இதுக்குள்ளே எத்தனை ஈவெண்ட் இருக்குது, மெனி ஈவெண்ட்ஸ், நாட் ஃபார் 1 2 3. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் உள்ள நடக்குதுன்னு அர்த்தங்க. சரிங்களா, அதான் சொல்கிறாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் உள்ள இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக ஒரு ஈவெண்ட் வந்து எடுக்கிறாங்க. அதான் ஆல்ரெடி இதை செலக்ட் பண்ணுறது ஒரு ஈவெண்ட்டு, அதுலேருந்து நம்ம பர்டிகுலர் ஒரு ஈவெண்ட் சொல்கிறாங்க. இதுக்குள்ளாரியே ஒரு ஈவெண்ட் வர மாதிரி, இதுக்குள்ளாரியே ஒரு ஈவெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்து சொல்கிறாங்க. அந்த ஈவெண்ட் அனதர் ஈவெண்ட் இருக்குது. இதை கண்டிஷனல் ப்ராபர்ட்டி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கண்டிஷனல் ப்ராபர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் E1 E2 E3 dot 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 En or n events and A is another event. A is another event. Okay, A is another event in corresponding any of or any எல்லாத்துலேயுமே இருக்கும். இந்த EJல EIல கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஃபார்முலா தான் இது. அப்படிங்கும்போது இது என்ன நடக்குது ஃபார்முலாவில் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் இஐ இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் இஐ. தட் மீன்ஸ் E1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் E2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A given En. So either இந்த மாதிரி எழுதுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எழுதுவாங்க. Summation I varies from 1 to n probability of EI into probability of A given EI. இதுதான் நம்மளுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி. அங்கே எத்தனை ஈவெண்ட் இருக்குதோ அந்த ஈவெண்ட்டில் இன்னொரு ஈவெண்ட் எடுக்கிறோம்ல, ஏங்கிற ஒரு ஈவெண்ட் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுக்கணும்ல, அதனுடைய வேல்யூஸும் நம்ம ப்ரொடக்ட் பண்ணி ஆட் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பாசிபிள் நிறைய அப்ளிகேஷன் இருக்கிறக்கூடிய தீரம் வந்து பேஸ் தீரம் ஃபார்முலா. பேஸ் தீரத்தோட ஃபார்முலா இதே டோட்டல் ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட். நிறைய ஈவெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், ஒரு 4 பேக் இருக்குங்க, இல்லை 3 பேக் இருக்குது. இதில் ரெட்டு ப்ளூ பால் 10 15 மாற்றி இருக்குது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஈவெண்ட். மற்ற 3 பேக் இருக்குங்கிறது ஈவெண்ட். E1 E2 E3. இதில் ஏங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் பால் எடுக்கிறதுக்கு பால் எடுக்கிறீங்க, அது பர்டிகுலர் ரெட் பால் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டிங்கிறாங்க. அப்போ E1 E2ங்கிறது இது 3 பாசிபிள் இருக்குது. அந்த ஏங்கிறது என்னது, ரெட் பாலுக்கு உண்டான பாசிபிள் என்னங்கிறீங்க. அப்படி சொல்லிட்டா டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஃபைண்ட் ரெட் பால் ப்ராபபிலிட்டின்னு கேட்டாங்கன்னா அது டோட்டல் ப்ராபபிலிட்டி தான். அது பர்டிகுலராக ஒரு ஈவெண்ட்டில் மேபி E1 இருக்கலாம் ஆர் E2 இருக்கலாம்ங்கிறாங்களே. அப்போ வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி ரெட் பால் ஃப்ரம் E1 பேக் 1க்கு உண்டான ரெட் பாலுக்கு உண்டான பாசிபிள் என்ன, அவங்க ட்ரா பண்ணுற கான்செப்ட். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். அப்படி வர பாசிபிளுக்கு உண்டான ஃபார்முலாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் பால் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, பேக் 1 ரெட் பாலுக்கு உண்டான ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்னன்னாங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் பேக் 1
into probability of red ball in back one divided by sum of the total probability. எத்தனை ஈவெண்ட் இருக்குதோ அத்தனை ஈவெண்ட்டோட கான்செப்டோட ரெட் பாலுக்கு உண்டான ஈவெண்ட்ஸ். இதுதான் பேஸ் தியரத்தோட மெயின் ஃபார்முலா. ஸோ சேம்பிளுக்கு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். இங்கே எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குது, எந்த ஈவெண்ட்ஸ் வேணும் நம்ம எடுத்து நம்ம அப்ளை பண்ணி போடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ் தியரத்தோட ஃபார்முலா. ஆல்ரெடி இங்கே 16 ஃபார்முலா முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா இது 17th ஃபார்முலா அண்ட் இது பார்த்தீங்கன்னா 18th ஃபார்முலா. ஸோ இது ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா டிமார்க்கல்லாம். டிமார்க்கல்லாம் ஆல்ரெடி நீங்கள் செட் த்ரீல படிச்சிருப்பீங்க. ஏ யூனியன் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ஏ பார் யூனியன் பி பார். இது படிச்சிருப்பீங்க சரிங்களா. அப்போ இங்கே ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது அப்படியே டோட்டலாக அதே ஐடியா வரும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் பார் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார் வரும் சரிங்களா. அப்போ நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? மேபி இதை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு ஒன்றும் தெரியும்ல. அப்போ பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார் வேணும்னா நம்மளோட ஐடியா படி 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம் சரிங்களா. அப்போ பாருங்கள் ஆல்ரெடி எத்தனை ஃபார்முலா ஆயிடுச்சுங்க? 18 ஃபார்முலா ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இது 19th அண்ட் இது 20th. சரி இப்போ 20th இப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி ஃபார்முலா பாருங்க. பி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? பி ஆஃப் ஏ பார் அண்ட் இன்டர்செக்ஷன் பி பார் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு கொடுத்தது வந்து 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதலாம். ஸோ இது ரெண்டு ஃபார்முலா அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி கேஸுக்கு இந்த ஃபார்முலா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது 20th ஃபார்முலா முடிஞ்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 11th 12th மெட்ரிக்கு அண்ட் இதுக்கு சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அண்டு சம் போர்டில் வந்து இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறது, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் தட் மீன்ஸ் எஸ்டி. இதுக்கெல்லாம் ஃபார்முலா கொடுத்துக்கிறாங்க. இது இ ஆஃப் எக்ஸுங்கிறது மீன். ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா வச்சு போடலாம், இல்லை நார்மலாகவும் போடலாம். பட் இது ப்ராபபிலிட்டி கேஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இதே ஐடியா வந்து இங்கே வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ ஆல்ரெடி மேலே கண்டுபிடிச்சிக்கிறோம் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. ஆர் இதே ஐடியாவுக்கு இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்க. ரெண்டு இது ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா எம்இ சிஎஸ்சி அண்ட் எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் யூஜி பிஜி இது எல்லா டிகிரிக்குமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா சரிங்களா. ஸோ இது எல்லா ஃபார்முலா கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி எழுதுறாங்கன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணுறோம். ரூட் ஆஃப் வேரியேஷன் தான் நம்மளுடைய நார்மலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா. இங்கே ரேண்டம் வேரியபிள், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிற ரேண்டம் வேரியபிள் நம்ம ரேண்டமைஸ் செலக்ட் பண்ணுறது பேர் அதனுடைய வேரியபிள் பாசிபிலிட்டி என்னவோ அதை வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள் வரும். அது என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் ஒரு கேஸும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் ஒரு கேஸும் சொல்கிறாங்க. டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் என்னன்னா இன்டர்வல் ஃபார்மேட்டில் தட் மீன்ஸ் 0 to 10, 10 to 20, 30 to 40 இந்த மாதிரி வேல்யூஸை டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸாக்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எய்தர் ஒரே ஒரு கண்ட்ரோல் 0 to 1 ஆர் ஓப்பன் கண்ட்ரோல் 0 to 1 அவ்வளோதான். இந்த கண்டென்ட் தான் இருக்கும், வேறு எது இருக்காது. கண்டென்ட்ஸ் இங்கே பிரேக் விட்டு அப் டு 100 வரைக்கும் வரலாம். பட் இது ஒரே ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி வரலாம். அப்போ இங்கே வரும்போது இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே வேல்யூஸ் நீங்கள் ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அதாவது ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாதிரி இது 0 1 2 3 அந்த மாதிரி 10 20 அப்படிங்கிற எக்ஸுங்கிற வேல்யூஸ் வச்சோம் நம்ம இங்கே வந்து ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கொடுத்ததுனால இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே ஆல்ரெடி எத்தனை ஃபார்முலா முடிஞ்சது நோட் பண்ணிங்க 20யா. அப்போ இது பார்த்தீங்கன்னா இது 21 ஃபார்முலா, இது 22, இது 23, இப்போ 24, இப்போ 25 கேஸில் வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. ஒன்று டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னா என்ன சொல்லிட்டேன். அப்போ இதை பேஸ் பண்ணி ரெண்டு ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி வந்து இ ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில் என்ன ஃபார்முலாவாக இருக்கும்
அதே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன ஃபார்முலாவாக இருக்கும்? இது சொல்லிட்டேன் 0, 1, 2, 3ங்கிறதுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதனால சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வரும். அதே இதனோட ஃபார்முலா என்னன்னா இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வல் என்ன தெரியாது ஏ டு பின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன நடக்கும்? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இங்கே நடக்கிற இன்டர்வல் ஏ டு பி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும்? அது சொன்னோம்ல, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வரும். அப்போ இதுக்கு வந்து இது ரெண்டு வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இது வந்து. அப்போ இதுலேருந்து ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சாலும் சேம் ஃபார்முலா தான். ஸோ ஆல்ரெடி 25th ஒரு ஐடியா டெஃபினேஷன் சொல்லிட்டு இது வந்து 26, 27, 28. ஸோ இந்த 28 ஃபார்முலா நம்ம இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து மேபி ப்ராபர்ட்டியோட 11th 12th போர்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இதனோட கான்செப்ட் கண்டினியூட்டி தான் வந்து நம்மளுடைய ஹையர் ஸ்டடீஸ் எம்இ, பிஇ, யூஜி, அதாவது பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லா இடத்துலையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுன்னா ஒரு நார்மல் ப்ராபர்ட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணிட்டு தான் கொண்டு வராங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபர்ட்டி வேணும்னா எவ்வளோ ஃபார்முலாஸ் அட்லீஸ்ட் தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். இதில் சம் ஃபார்முலாஸ் மிஸ் ஆகிருக்கலாம். மேபி ஃபர்தர் கிளாஸஸ் நான் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபர்தர் வீடியோவில். ஓகே, ஸோ தேங்க்யூ. This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.